ட்ரிப் நம்ம எப்போதுமே என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா, எங்கே டெஸ்டினேஷன் போகலான்னு பார்ப்போம். டெஸ்டினேஷன் எதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு இருக்க அமௌண்ட்டை நம்ம ரெடி பண்ணி பார்ப்போம். அப்போ என்ன ஆகுனா, நம்மள்ட்ட இருக்க அமௌண்ட்டோடு அது அதிகமாக செலவே ஆகும். ஸோ நம்மளுக்கு கடைசியில் டெஸ்டினேஷன் நம்ம போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு போய் சிக்கலில் தான் முடியும். ஸோ இது என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ரிவர்ஸில் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் பட்ஜெட் என்னென்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு பட்ஜெட் தான். 30,000 50,000 70 1 lakh 150 எப்படிங்கிற பட்ஜெட் என்ன, உங்களால் என்ன முடியும், இல்லை உங்களால் எவ்வளோ தூரத்துக்கு புஷ் பண்ண முடியும், எவ்வளோ தூரத்தை உங்களால் பட்ஜெட் போட்டால் பின்னாடி போய் சமாளிக்க முடியும். இப்போ உங்கள்ட்ட 30,000 தான் இருக்கும், ஆனால் 60,000 70,000 வரைக்கும் என்னால் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்கியோ இல்லை லோன் எடுத்தோ இல்லை கிரெடிட் கார்டில் போட்டோ நான் ஒரு பட்ஜெட் போயிட்டு அதுக்கப்புறம் நான் அதை இத்தனை மந்த்ஸ் அடைச்சிடுவேன், இத்தனை மந்த்ஸில் இதை க்ளோஸ் பண்ணிவிடுவேன், கொடுத்துருவேன், இல்லை இப்படி நான் அதை அடைச்சிடுவேன்ட்டு பக்கா பிளான் வேணும். அப்புறம் அந்த பட்ஜெட் நீங்கள் போட்டதுக்கப்புறம் அதுக்கேற்ற டெஸ்டினேஷனை பார்க்கணும். அந்த டெஸ்டினேஷனுக்குள்ளே இருந்தால், அந்த பட்ஜெட்குள்ளே அந்த டெஸ்டினேஷன் இருந்தால் மட்டும்தான் போகணும் இல்லையா, இல்லைன்னா அந்த டெஸ்டினேஷன் பக்கம் போகவே கூடாது. இப்போ நீங்கள் ஒரு ஃபாரின் ட்ரிப் அரேஞ்ச் பண்ணுறீங்க. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஃபாரின் ட்ரிப்பு ஒரு 2 பேர் போகிறீங்க அப்படின்னா மினிமம் 1.5 ஆகுது. 1 to 1.5 ஆகும். பெர் ஹெட்டுக்கு கண்டிப்பாக 80 to 1 lakh ஆகும். ஒரு ஃபாரின் டெஸ்டினேஷன் இப்போ நம்ம பெர் ஹெட்டுக்கு 80 to 1 lakh ஆகும். ஸோ உங்கள் பட்ஜெட் 60,000 தான் அப்படின்னா நீங்கள் ஃபாரின் ட்ரிப்லாம் போய் லூஸ் மாதிரி பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் ஃபாரின் ட்ரிப் பார்த்தீங்க அப்படின்னா அவன் போய் 81 lakh போய் நிப்பாட்டுவான். 81 lakh நீங்கள் போகிற பட்ஜெட்டோட எக்ஸ்ட்ரா ஒரு 10 20 30 எக்ஸ்ட்ரா தான் போக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, நீங்கள் போட்ட பட்ஜெட்டை கம்மியாக முடிய வாய்ப்பே கிடையாது. அதோட ப்ளஸ் 10 எக்ஸ்ட்ரா தான் போகும். ஸோ நீங்கள் ஒரு 70 80 உங்கள் பட்ஜெட் பிளான் பண்ணியிருக்கீங்க, ஆனால் நீங்கள் பார்க்குற டெஸ்டினேஷன் எல்லாமே 1 lakh பார்த்துட்ருக்கீங்க, இல்லை ஃபாரின் ட்ரிப்பை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆசை இருக்கும், ஆனால் உங்களுக்கு பட்ஜெட் இருக்காது. அது சமாளிக்கிறதுக்கான இதுவும் உங்கள்கிட்ட இருக்காது. அப்போ உங்களுக்கு ஆசை தான் இருக்கும். அந்த ஆசையில் என்ன பண்ணிடுவீங்கன்னா, சரி பார்த்துக்கலாம் பண்ணிடலான்னு எக்ஸ்ட்ரா கார்டனோ எக்ஸ்ட்ரா ஏதோ பண்ணி அந்த போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுவீங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் கஷ்டத்தில் போய் அனுபவிப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களால் அதை கட்ட முடியாது, ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ எப்போதுமே ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறப்போ உங்கள் பட்ஜெட் என்ன, 30 40 50 60 70 பட்ஜெட் பாருங்கள். பட்ஜெட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கேற்ற டெஸ்டினேஷனை பாருங்கள். நீங்கள் எந்த டெஸ்டினேஷன் வேணால் பார்க்கலாம், ஃபாரின், இந்தியா, நார்த் இந்தியா, எங்கே வேணால் பார்க்கலாம். அந்த டெஸ்டினேஷன் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே வருமானு நல்லா ரிசர்ச் பண்ணுங்கள். அந்த பட்ஜெட்டுக்குள்ளே வராது, எக்ஸ்ட்ரா போகுது அப்படின்னா உங்களால் முடியாது, தயவு செஞ்சு விட்டுடுங்க. அது இன்னும் ஒரு 1 year 2 year 3 year அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு ஃபேவராக அமையும். நீங்கள் அதுக்கு நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம், இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிடலாம். அப்போது அந்த சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் அந்த டெஸ்டினேஷன் போகிறதுக்கான முயற்சி எடுங்க. இப்போ இருக்க